ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் முட்டை சேர்த்து. முருங்கைக்கீரையில் நிறையா சத்து இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, அயன், கால்சியம், இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இன்னும் வேணும்னு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து தான் எப்போவுமே சேர்த்துக்குவேன் தாளிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம், ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் பெருசாகவே எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே காரம் கம்மியாக தாங்க போடுவேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், அதனால் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. சேர்த்திக்கிட்டு நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கப்புறம் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கீரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்ல. கீரை வேகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் கூட போதும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துக்கிட்டு இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளரில் உடச்சி அதில் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கிட்டு முட்டையும் பெப்பரையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பெப்பர் சேர்த்துக்கிறப்ப இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். கீரை நல்லா வேகணுங்க, இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நல்லா வேகணும். வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையில் நிறையா சத்து இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கூட முருங்கைக்கீரை வாரத்தில் 2 டைம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாவே ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். அதுவும் இதில் நம்ம முட்டையை உடச்சி அதை சேர்த்துக்கிறப்ப நமக்கு அயன் சத்தும் கிடைக்கும், புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். அதனால் முட்டை கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா வாங்கி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு கீரை. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு இதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சாலே அது நல்லா வெந்துடும் முட்டை. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் ஒட்டுக்கா சேர்த்து எல்லாத்தையுமே கலந்துக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.